தமிழக சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து பேப்பரை கொடுத்துட்டா பேசுவாரு, பேப்பர் எடுத்துட்டு அமைதியா வந்துருவாரு. உங்களை அடிச்சாலோ மிதிச்சாலோ கொன்னாலோ கேட்க நாதி இல்ல. மீன் பிடிக்க போனோம் திறந்தோம் ராமேஸ்வரத்துல அல்லது நாகப்படத்துல மீன் பிடிக்க போறப்ப நடுக்கல்ல வச்சு அடிக்கலாம் உடைக்கலாம் கொலை பண்றான். 800 மீனவனை கொண்டிருக்கான். நடுவில் எங்கேயுமே கஞ்சா கிடைக்காது, அபின் கிடைக்காது, குட்கா கிடைக்காது, எந்த போதை பொருளும் கிடைக்காதுன்னா அதை எப்படி பயன்படுத்துவான், எப்படி பாதிப்பான்? நீ எதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற? ஆனா 3 தமிழன் கொலை செய்யப்பட்டான். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கண்டிச்சாரா? அது மட்டும் இல்லாம திமுக நாடாளுமன்ற குழு டிஆர் பாலு பீகார் தலைவர் பாட்னாவில் கிளம்பி போய் தமிழ்நாட்டில் பீகார் நிலைமை என்னங்கிற அறிக்கையை தாக்கல் பண்ணாரு நிதிஷ்குமார். ஒரே ஒரு வதந்திக்க தமிழ்நாட்டில் ஒரு பீகார்காரன் கொலை செய்யப்பட்டாரு. ஒரு வதந்தி பெருமிதமான பிடிக்கொண்டு இருக்கோம்டா. அதை தாண்டிடா, அதை தாண்டி நாங்கள் அதிகாரத்தை கேட்டிருப்பது எங்களுக்காக இல்ல, எங்கள் மக்களுக்காக. உத்தரவாதம் வெறிகொண்டு நிற்கணும். 2009 இன்னும் அழித்தொழில் செய்யப்பட்ட போது வெறியோடு நம்மள அதே போல தமிழ்நாடு கற்று நாடா போய் சேர்க்கிற வெறியோடு அம்பலப்படுத்தணும். தமிழக சட்டமன்றத்தை பாத்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து பேப்பரை கொடுத்தா பேசுவாரு, பேப்பர் எடுத்து அமைதியா பண்ணுவாரு. இந்த பொம்மை சாவி கொடுத்தா வந்து ஆடும் பாடும், இல்ல நான் அமைதியா இருப்பாருங்க. அது மாதிரி ஏன்னா சுயமாக சிந்திக்கவோ பேசவோ எந்த ஆற்றலும் இல்ல. திமுக அதிமுக காரனுக்கு கேள்வி கேட்டா பதில் தெரியாது, இவனுக்கு கேள்வியே புரியாது. அப்புறம் எங்க பதில் சொல்றது? அதனால சட்டமன்றத்தில் உட்கார்ந்துரு. சட்ட ஒழுங்கு பத்தி கேட்கிறாங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கே. சட்ட ஒழுங்குக்கு யார் அமைச்சர்? எதிர்கட்சி கேட்குது. சட்ட ஒழுங்கு அமைச்சர் விஜய், அவருக்கு தெரியாம உட்கார்ந்துருக்காரு. கேவலம், கேவலத்திலும் கேவலம். கொண்டாந்து போட்டீங்களே. என் பொண்ணு சொன்னா நான் போட்டேன், என் பேரன் சொன்னா நான் போட்டேன், என் பேத்து சொன்னா நான் போட்டேன். உங்க பேரனோ பேத்தியோ நல்ல காய்ச்சல் இருக்கிறப்ப ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று ஆர்டர் போடுறதுன்னு கேட்டா போடுவீங்களா? ஏண்டா சளி பிடிச்சிருக்கு இப்ப போய் ஐஸ்கிரீம் இருக்கிறியடா அப்படின்னு போடல தட்டுவீங்க. ஏன்னா அவ்வளவுதான் புரிதல் இருக்கும். ஆனா அவன் சொன்னான்னு சொல்லிட்டு விசில்ல போடு, விசில்ல போடு வச்சு செய்ய போறாங்க. அதாவது கோமாளி கூட்டம் இல்ல, கேவலம் கட்ட கோமாளி கூட்டம். குரங்கையில பூமாலம் பாயில்ல அந்த மாதிரி தமிழ்நாடு தாவே கையில மாட்டிருச்சு. அவனுக்கு ஒன்னும் தெரியவும் தெரியாது, புரியவும் புரியாது, என்ன பண்ணும் தெரியாது. நாடகம் போடுவான், வேடம் போடுவான். விஜய் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு. 5 ஆண்டு காலம் படாத பாடு இந்த தமிழ்நாடு பட போகுது. உளவியெல்லாம் தயார் பண்ணிக்கீங்க, அவ்வளவுதான். நாம் இன உணர்வு மான உணர்வு கொண்ட தமிழர்கள் போராடுவதை தவிர ஒரு வழி இல்லை. வங்காரி மாத்தாங்கிற போராளி தாய் சொல்றா, மக்களை அரசியல்படுத்தாது, மக்களை அணிதிரட்டாது, இந்த வளங்கள் யாவும் மக்களுக்கு சொந்தமானதுங்கிற புரிதலை உருவாக்காது, வளக்கொள்ளையே தடுக்க முடியாதுங்கிற. அதே போல மக்கள்கிட்ட அரசியல் படுத்தணும். திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் வந்து வளங்கள் சுயடப்பட்டுச்சு. தாவேக ஆட்சி காலத்துல வளங்கள் நல்லா இருக்கா? நீ சிந்திச்சு பாருங்க. அடிமை இந்தியாவில் பிறந்த அடிமை இந்தியாவில் செத்து போனவன் பாட்டன் பாரதி. அவன் பாடினா ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்னு பாடினான். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று. ஆனா சுதந்திரம் அடையல, சுதந்திரம் அடையாத காலத்திலேயே அடைஞ்சிட்டோம்னு பாடினான் பாரதி. அதே பாரதி அடிமை இந்தியாவில் பாடினா காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை புறநதி என மேவியாறு பல ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடுன்னா. காவிரி தென்பண்ணை வையை புறணின்னு பல ஆறுகள் தமிழ்நாட்டில் ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்ததுன்னா. நீ எந்த ஆறு இருக்கு? நொய்யலாட்டு படுகையில சாயக்கழிவை கொட்டி நொய்யலாறு முழுக்க நுரை பொங்குது. அன்னைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் வந்து கருப்படன் ஒருத்தர், அவர் சொல்றாரு, என்னங்க நுரை பொங்குதே அப்படின்னு கேட்டா, நீங்க சோப்பு போட்டு குடிச்சா நுரை பொங்காம என்ன பண்ணும்னு கேட்டாரு. இப்ப பார்த்தா தென்பண்ணை ஆறு, தென்பண்ணை ஆற்றின் குறுக்க கலவரப்பள்ளிங்கிற ஒரு அணை இருக்கு. எங்கன்னா ஓசூர்ல. போய் நேர்ல பார்த்தா தண்ணி முழுமைக்கு நுரை பொங்குது. அந்த நுரை புற போய் அந்த கரையில சேர்ந்து பாருங்க, கல்ல படுத்து பாருங்க, அதெல்லாம் கருப்பா மாறுது. ஏன்னா அது நுரை இல்ல, கழிவு, விஷம். மனிதன் விஷத்தை அடைஞ்சால் எப்படி வாயிலே நுரை தள்ளுமோ அதே போல ஆறு செத்து கொண்டு கிடது, நுரை தள்ளி கொண்டு கிடது. இந்த ஆறுகளை காப்பாற்றணும், இந்த நீர்நிலையை காப்பாற்றணுங்கிற எண்ணம் நாம் தமிழர் கட்சியை தாண்டி எந்த கட்சிக்கும் இல்லை. இதை பேசினா வழக்கு போடுவோம், நீங்க எதை வேணாலும் போடு. உங்களோட வாழ்றதுக்கு திரும்புற விஷயம் பூரா விஜய் முதலமைச்சர் சுரட்டி விட்டுறான். 3 மாசம் ஆகியும் விஜய் தான் முதலமைச்சர் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது.
தூங்கிட்டு இருக்கப்ப 3 மணி தூக்கி போடுது. எது? விஜய் முதலமைச்சர் அப்படின்னு. அதுவும் புஷி ஆனந்த் பேசுற பேச்சிருக்க ஊடகத்தை சந்திக்கிற அந்த தருணருக்கு பாருங்க, மைக்கை நீட்டினா புஷி ஆனந்த் வந்து சரவணபவன் அந்த மேனேஜர் உட்கார்ந்து பாரு, சிரிச்ச முகமா சிரிச்சுக்கிட்டு போயிடுறாரு. பதில் சொல்றது இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனுங்க. செல்லூர் ராஜுவெல்லாம் வந்து உண்மையிலே மனித புனிதர், மேதை. அவருக்கு ஏதாவது தெரியும் இல்ல, இவருக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. எழுதி தர்றத வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க. அங்க ஒரு மொழி இருக்கு, இங்க ஒரு மொழி சொல்றாங்க. தமிழ்நாட்டின் கந்தரவு கோலம். இன்னைக்கு விஜய் பேசாரு, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இல்ல பேசாரு. அதாவது யார் யாரு ஊழல் பண்ணாங்கிற விவரம் வந்து என் டேபிள்ல இருக்கு. நான் திறக்கணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏன் திறக்கணுமா வேண்டாமான்னு கேக்குறீங்க? திறந்து யார் ஊழல் பண்ணாங்களோ கைது பண்ணி சிறைப்படுத்து. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் செய்யறது இல்ல? கட்ட நாங்க தூய சக்தி. யார் தூய சக்தி? யார் தூய சக்தி? தாவேகா தூய சக்தியா? கேடு கட்ட துஷ்ட சக்தி தூய சக்தியா? அதிமுக ஊழல் கட்சி. சரி, அதிமுக ஊழல் கட்சி. அதிமுக 8 அமைச்சர்களை சேர்த்து வச்சிருக்கிய தாவேகாவில். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் ஊழல் ஆட்சி காலம். சொல்றது யார்? தாவேகா. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் ஊழல் ஆட்சிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. எடப்பாடி பழனிசாமி ஊழல் பண்ணார்னா, எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையிலே தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் MC சம்பத். எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையிலே செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருந்தது கடம்பூர் ராஜு. எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்தது திருச்சி வளர்மதி. போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தது MR விஜயபாஸ்கர். சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தது விஜயபாஸ்கர். இப்படி 8 அமைச்சர்கள் கொண்ட தாவேகா சேர்த்து வச்சிருக்காங்க. அதிமுக இருக்கப்ப ஊழல் பண்ண ஆட்களை அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு தூய சக்தியா இறக்கப்பட்ட புலிக்கொடி உலகெங்கிலும் ஏற்றப்படும். சாதிக்காக மதத்துக்காக கூடுகின்ற நாம் இனத்துக்காக திரள வேண்டிய வரலாற்று பெருங்கடம் இருக்கு. இந்த காலம்தான் நம்ம உற்சாகமா இருக்கணும், உத்வேகமா இருக்கணும், வெறி கொண்டு நிக்கணும். 2009 இனம் அழித்தொழிப்பு செய்யப்பட்ட போது வெறியோடு நம்மள, அதே போல தமிழ்நாடு தற்கொலை நாடா போயிச்சேங்கிற வெறியோடு நின்று அம்பலப்படுத்தணும். வழக்க போடுவேன், அதை போடுவேன். உதயநிதி ஸ்டாலினே கைது பண்ணிட்டோம். நீ எம்மாத்திரம்? உதயநிதி ஸ்டாலின் சிறையை பார்த்தது இல்ல. நீ அரசியலுக்கு வரதுக்கு முடியல. நாங்க குண்ட சட்டத்தையே பார்த்துட்டோம். நாங்க சிறையை பார்த்துட்டோம். எனக்கு முன்பாக பேசிய தம்பி பேரைவாளன் அவன் வெளிப்படையா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிட்டான். எதுக்கு? வழக்கு சிறைன்னா என்னன்னு தெரியும் எனக்கு. வழக்கு சிறைன்னா பெருமையத்தோடு இருப்போம். நாங்க சிறைன்னா என்னமோ சொல்றோம், சிறையில போட்டுருவாங்க. சிறையில அந்த காலத்துல சிறை, வஉசி காலத்துல, முத்துராமலிங்க தேவர் காலத்துல, காமராசர் காலத்துல, நல்லக்கண்ணையா காலத்துல சிறை. ஏன்னா சிறைக்குள்ள அன்னைக்கு ஓய்வு எடுக்க முடியாது, வேலை செய்யணும், கல் உடைக்கணும். வஉசி காலத்துல வந்து அவர் வந்து செக்கிழுத்தாரு. சிறைக்குள்ள வந்து கழிப்பறை வசதி கிடையாது. ஒரு மண் சட்டி இருக்கும், அதிலே மலம் கழிக்கணும், அதே சிறுநீர் கழிக்கணும், அங்கே சாப்பிடணும், அங்கே தூங்கணும். படுக்கிறப்ப வந்து உடல்ல உள்ள ரத்தத்தை பூரா அந்த கல்லு உறிஞ்சுங்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமா இருக்கும், புழுக்கமா இருக்கும், கொசுக்கடி இருக்கும். எல்லாமே அந்த காலத்துல. இன்னைக்கு சிறை எப்படி? சிறைக்கு போனா கம்பி என்ன, கம்பி எல்லாம் என்ன வேண்டிய இல்ல. வார இதழ், மாத இதழ், தினசரி இதழ், நூலகத்து புத்தகம் எல்லாம் இருக்குது. கேரம் போர்டு, செஸ் போர்டு, ஆடுபடி ஆட்டம் எல்லாம் இருக்குது. சாப்பாடு வந்து நீ களி திங்கிறான். களி எல்லாம் இன்னைக்கு அரிதான பொருள்ரா. களி கிடைக்கவே மாட்டேங்குது. சிறைக்குள்ள ஏதா களி? ஞாயிற்றுக்கிழமையில சிறைக்குள்ள வந்து அந்த அனுபவம் தான் மறக்கவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமையில புலசில இருந்தப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு 7 மணிக்கு வந்து தட்டுவார் காவலர். மதியம் என்ன சாப்பாடு வேணும், வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு கேட்பாரு. அடடா, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுப்பி மதிய சாப்பாடு சைவமா அசைவமான்னு கேட்கிறாரடா, யாரா அந்த மகராசன் தோணும். அப்பதான் அப்படியே பூரி படைவோம். வெளில கூட ஒரு நாய் நீ நம்மளை கண்டுக்காது, நாதியத்து கிடப்போம்னு. ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி போடுறேன். சிறைனா என்ன தெரியுமில்ல? வடிவேல் சொல்லுவார்ல, சும்மாவே இருக்கணும் தெரியுமா அப்படின்னு பாருல, அதான் சிறை. சிறையில வந்து காலைல எழுந்து போய் குளிராமா, காலையில குளிச்சுனா ஆபீஸ் ஆடா போறேன், என்னடா பண்ண போறேன். அது மாதிரி சாப்பிட்டு சும்மா இருக்கணும். உளவியல் சிறைதான். வெளி உலக தொடர்பு கிடையாது, வெளி உலக வாழ்க்கையோடு நம்ம ஒட்ட முடியாது, முடங்கி கிடப்போம். எல்லாரும் தொலைக்காட்சியில பிரேக்கிங் நியூஸ் பார்ப்பான்,
நாம ஒரு நாள் பிரேக் பண்ணி செய்தித்தாள்ல படிப்போம், அவ்வளவுதான் வித்தியாசம். சிறைன்னு பெருசா பயமுறுத்திட்டு இருக்கிறேன், ஒரு கர்மாந்திரம் கிடையாது. அது இந்த ஆட்சியில வந்து ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கு. தங்கத்தாரகை பேசிட்டீங்க, முடிஞ்சு. அது வந்து சட்டமன்ற உறுப்பினரோ எதிர்கட்சி தலைவரோ யாரு பேசினாலும், அன்பு மக்கள் சிந்திச்சு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு மேடையில பேசுறாரு. பேசுறப்ப வந்து கூட்டத்துல இருந்து ஒருத்தர் திருசான்னு கத்துறாரு. அவர் சேர்த்து வச்சு பேசுறாரு, கொச்சையாயிடுச்சு பேச்சு, கொச்சையா பேசுறாரு. அதுக்கு உடனடியா கைது பண்றாங்க. எப்படி? தஞ்சாவூர்ல காலைல 9:30 மணிக்கு புகார் கொடுத்து 11 மணிக்கு சென்னையில போலீஸ் நிக்குது. சிங்கம் படத்துல கூட இப்படி வர மாட்டாங்க, வேகமா அப்படி வந்துட்டாங்க. ஏன் கைது பண்ணியே தீரணும். சரி, தங்க தாரகை பேச உடனே சிறை கைது அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. உங்க தாய பேசினாரே நயினார் நாகேந்திரன், ஏன் வழக்கு போடல? விஜயோட தாய கொச்சையா பேசாரு நயினார் நாகேந்திரன். திருஷ்டாவை பேசுறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் மேல வழக்கு. ஆனா தன் தாயை பேசுறதுக்கு வழக்கு இல்ல. தாய்க்கே உண்மையா இல்லாத ஒருத்தட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு தேர்தல் முடிவப்ப மக்கள் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, மக்கள் நம்மளை ஏமாத்திட்டாங்களேன்னு பல உறவுகள் கண்ணீர் வடிச்சாங்க. நிலைமை மாறும். தோல்வியை கண்டு கண்ணீர் வடித்த மக்கள் வெற்றி பெற்று பேச முடியாத அழுகிற நிலை வரும். வெற்றியை நாங்கள் பெற்றே தீர்வோம். எங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுவது, உழைப்பது என்று முடிவெடுத்து நிற்கிறோம். எங்கள் தலைவர் பிரபாகரனே எங்களுக்கான சான்று. இறுதிக்கட்ட போர் எல்லாம் முடிய போகுதுன்னு தெரியுது. அவ்வளவுதான், முடிய போகுது, இந்த போர்க்களம் முடிய போகுதுன்னு தெரியுது. ஆனா கடைசி நேரத்திலையும் களத்தில் சண்டை போட்ட தலைவன் எங்கள் தலைவன் பிரபாகரன். அந்த தலைவனின் பிள்ளைகள் என்பதை விட பெரிய பெரிய பெருமிதம் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டியதில்லை. ஒண்ணுமில்ல, வரலாறு பதிவு செய்யும். அந்த நிலத்தில், ஈழ நிலத்தில் பிரபாகரன் ஒப்பற்ற தலைவன் போரிட்டார். மக்களுக்காக கடைசி வரை களத்தில் நின்றார். குடும்பத்தை களத்திலே பறிகொடுத்தார். அளப்பரி ஈகம் செய்தார். அந்த பிரபாகரன் தலைவனை போல தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் அந்த தலைவனுக்காக கடைசி வரை உண்மையாக நின்றது, போராடி என்று வரும்ல. அந்த வரலாற்று பதிவு போதும். எங்களுக்கு எல்லாத்தையும் மாத்த நினைக்கிறோம். நாங்க தோத்து போனா இந்த இனம் முடிஞ்சிடும். நாங்கள் தோற்று போனால் தமிழ்நாடு தற்கொலை நாடாக அடையாளப்படுத்தப்பட்டுரும். நாங்கள் வென்றால் வரலாறு மீண்டும். ஆம் ஆத்மின்னு கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆம் ஆத்மினா எளிய மக்களின் கட்சின்னு பொருள் படும். ஆனா உண்மையான எளிய மக்களின் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தேர்தல் தோல்விக்கு ஒரு இயக்கம் வந்து சடலப்படம் நிற்குது இல்ல. நாங்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்போம். எங்கள் வெற்றி தோல்வி எங்களுக்கானதில்லை, மக்களுக்கானதுதான். ஆனால் எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பெருமிதம் உண்டு. அது என்றைக்கே உறுதி செய்யப்பட்டு விட்டது. நாங்கள் பூமிக்குள்ளே போகிற போது எங்கள் பெருமிதமான புலிக்கொடியோடு போவோம்டா. அதை தாண்டி என்னடா, அதை தாண்டி அங்கீகாரம். நாங்கள் அதிகாரத்தை கேட்டு நிற்பது எங்களுக்காக இல்ல, எங்கள் மக்களுக்காக. 16 ஆண்டு காலமாக தமிழக சட்டமன்றம் ஒருவனி வருகைக்காக காத்து கிடக்கிறது. அந்த குரலை கேட்பதற்கு தமிழக சட்டமன்றம் தவம் கிடக்கிறது. உலக தமிழர்கள் ஏங்கி தவிக்கிறார். நடக்கும், நடக்கும். களத்து நிற்போம். இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம் தமிழக கட்சியை நோக்கி, நாம் தமிழக கட்சியை தேடி மக்கள் வரக்கூடிய சூழல் உருவாகும். சத்தியமும் உருவாகும். வர வைப்போம். உங்களுக்கு பிரச்சனை அவலம் விஜய் ஓடோடி வர்றதுக்கு திரைப்படம் இல்ல, வரமாட்டார், ஒருபோதும் வரமாட்டார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அழுவீங்க, கண்ணீர் வடிப்பீங்க, கவலைப்படுவீங்க. நாங்கள் கூட நிற்போம். ஆனா ஓட்டு போட்டுவேன், நடுத்தர விட்டுருவேன். அறிஞர் அண்ணா வந்து 49 கட்சி ஆரம்பிச்சு 67 ஆட்சி பிடிச்சாரு. 18 ஆண்டு காலம் ஆட்சியை பிடிக்கிற தருணத்தில் தேர்தல் முடிவு வருது. அண்ணா செய்திகளை கேட்டுட்டு இருக்காரு. திமுக முன்னிலைன்னு வருது வானொலியில. செய்தியை கேட்ட உடனே அண்ணாவோட முகம் வந்து சோகமா மாறுது. அண்ணா சொல்றாரு, நம்ம குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டோம். நாம இன்னும் பல காலம் பக்குவப்பட்டு பயணப்பட்டு அனுபவங்களை கற்று உணர்ந்த பிறகு ஆட்சியை பிடிச்சிடலாம். யாரு? அண்ணா. 18 ஆண்டுகள் கழிச்சு ஆட்சியை பிடிச்சதுக்கு
நாம் தமிழர் கட்சி 14 ஆண்டுகளா நிக்குது. வரக்கூடிய காலம் நாம் தமிழர் கட்சிக்கான காலம். நாம் தமிழர் கட்சியில 100 விழுக்காடு கொள்கை கோட்பாட்டால கட்டமைக்கப்பட்ட கூட்டம். 2 நாளைக்கு முடி விசிகாவோட கூட்டம் நடக்குது, மாநாடு நடக்குது. மாநாட்டுல இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு விசிகா, இன்னொன்னு தாவேக்காங்கிற மாதிரி. தாவேக்கா கூட்டத்துக்கு போனா தொண்டனுக்கு பிரச்சனை, விசிகா கூட்டத்துல தலைவருக்கே பிரச்சனை போச்சு. 1.5 மணி நேரம் பேசலான்ட்டு போறாரு, 1.5 நிமிஷம் பேச முடியல. ஏன்னா அவ்வளவு கட்டுக்கோப்பு இல்லாம, அவ்வளவு ஒழுங்கு இல்லாம அப்படி இருக்குது. கற்பி ஒன்று சரி புரட்சி செய்யுங்கிற அம்பேத்கரோட கூற்றை சொன்ன அண்ணன் திருமாவோட கூட்டத்தே இந்த நிலைமை. அன்பு சொந்தங்களே, திமுக கூட்டம், அதிமுக கூட்டம், பாஜக கூட்டம், விசிக கூட்டம், பாமக கூட்டம், எல்லா கூட்டத்தையும் சலசலப்பு இருக்கும், சச்சரவு நடக்கும், சண்டை நடக்கும், மதுவின் வாசம் இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் மாநாடு ஒழுங்குனா அப்படி இருக்கும். 5 லட்சம் பேர் கூடினார்கள் திருச்சியில. மாநாடு 5 லட்சம் பேருக்கும் குறைவில்லாம கூடினாங்க. ஆக வணக்கம் அறிவிக்கப்படுது. ஆக வணக்கம் ஒட்டுமொத்த கூட்டம் நிசப்தமாகுது. ஒற்றை குரல் இல்ல, வீர வணக்கம் ஒரே குரல்ல. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகர் வாழ்க ஒரே குரலாக லட்சம் பேர் எதிரொலிக்குது. ஏன்னா ஒழுங்கு, கட்டுக்கோப்பு. எந்த மாநாட்டில் வந்து ரத்த தானம் பண்றாங்க? திமுக மாநாட்டில், அதிமுக மாநாட்டில், தாவேகா மாநாட்டில் என்ன சரக்கு போட்டு தான் வருவாங்க, ரத்தம் தர முடியாது. ஆனா நாம் தமிழர் கட்சியின் கூட்டங்கள்ல குருதி கொடை முகாம் இருக்கும். ரத்தம் கொடுத்து நாங்கள் மக்களுக்காக உதவும் என்று சொல்வதற்காக ரத்தம் கொடுப்போம். புத்தக கடை இருக்கும். மக்கள் கூட்டம் அலை அலையாக புத்தக கடையை வந்து நிறைச்சு நிற்கும். அவ்வளவு ஒழுங்கு, அவ்வளவு கட்டுக்கோப்பு. கூட்டம் முடிஞ்சு போறப்ப எங்கேயும் இறைச்சல் இல்ல, கூச்சல் இல்ல, குழப்பம் இல்ல. அவ்வளவு நேர்த்தி, அவ்வளவு ஒழுக்கம், நேர்த்தி, கட்டுக்கோப்பு எல்லாம் நிரம்பப்பட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஆமா, தோல்வி எங்களுக்கான தோல்வியா? நாம் தமிழர் கட்சி நக்கல் பண்றாராம். நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். நீங்க தோத்துட்டீங்க இல்லைங்க. தேர்தல் களத்தில் வெற்றி தோல்வியை வந்து நம்ம அதை வச்சு ஒரு கட்சியை மதிப்பிட முடியாது. இந்த நாட்டுக்கு அரசமைப்பு சாசனத்தை கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவில் 2 தேர்தலை போட்டி போட்டார் அம்பேத்கர். 2 தேர்தலையும் தோல்வி அடைஞ்சார். இப்ப அம்பேத்கர் எப்படி அழிவிடுவீங்க? தேர்தலில் தோல்வி அடைஞ்சவன் அழிவிடுவீங்களா? மக்களுக்காக பாடுபட்ட மகத்தான தலைவர் அழிவிடுவீங்களா? 9 ஆண்டுகளும் பொற்கால ஆட்சி கொடுத்த பிறந்தவர் காமராசர் 67 தோத்து போனார். காமராசர் மக்களால் புறக்கணிக்கப்பட்டான்னு சொல்லுவீங்களா? காமராசர் மக்களுக்காக அரும்பாடு ஆட்டினார் சொல்லுவீங்களா? ஐயா நல்லக்கண்ணு தேர்தலில் தோத்து போனார், கக்கன் தோத்து போனார், ஜீவா தோத்து போனார். அறிஞர் அண்ணா சாவுக்கு கூடின கூட்டம் உலக சாதனை. ஆனா அண்ணா சொந்த தொகுதியில தோத்து போனாரு. மணிப்பூர் மாநிலத்தில் இரோம் சர்மிளாங்கிற மண்ணுரிமை போராளி ராணுவத்தோட சிறப்பு சட்டத்தை தளர்த்த கோரி, அதிகாரத்தை மட்டுப்படுத்த கோரி 16 ஆண்டுகள் 2000 ஆண்டு தொடங்கி 2016 வரை தொடர்ச்சியாக 16 ஆண்டுகள் பட்டினி போராட்டம். உணவு உண்ணாது தொடர்ச்சியாக 16 ஆண்டுகள் பட்டினி போராட்டம். யுரோன் சர்மிளாங்கிற போராளி தாய். அந்த பெண்மணி தேர்தல் களத்துக்கு வந்தபோது மக்கள் அளித்த வாக்கு 90 வாக்கு. போராடியது 16 ஆண்டு. எதை வச்சு மதிப்பிடுவாங்க யுரோன் சர்மிளாவை? 90 வாக்கு வாங்கினவங்கன்னு மதிப்பிடுவீங்களா? 16 ஆண்டு காலம் மகத்தான ஈகம் செஞ்சாங்கன்னு மதிப்பிடுவீங்களா? நாம் தமிழர் கட்சிக்கான அளவீடு மதிப்பீடு என்பது சமரசமற்ற வாழ்க்கை, சமரசமற்ற போராட்டம் தான். 2024 பார்லிமெண்ட் தேர்தலின் போதே நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்கை பெற்றுவிட்டது. 8 விழுக்காடு வாக்கை கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வருவதாக அறிவித்தால் தேர்தலில் குறைந்தது 500 கோடியை கொடுப்பான். மிக குறைந்தது 500 கோடி தேர்தல் சந்தையில மதிப்பு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் என்றைக்கோ சட்டமன்ற உறுப்பினர்களாக, பார்லிமெண்ட் உறுப்பினர்களாக மாறி இருக்க முடியும். கூட்டணிக்கு போயிருந்தா மாறி இருக்கலாம்ல. ஆனால் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டோம். எவ்வளவு தாமதம் ஆனாலும் சரி, எங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. வெற்றியை நோக்கி நாங்க மெல்ல மெல்ல பயணிப்போம்னு தொடர்ந்து களத்தை இயங்குறோம். அன்பு சொந்தங்களே, மாற்று அரசியலுங்கிற முழக்கத்தை முன்வைத்த முதல் கட்சி அல்ல நாம் தமிழர் கட்சி. 93 வைகோ கட்சி தொடங்கி 96 முதலமைச்சர் வேட்பாளராக போட்டி போட்டார். அந்த தேர்தலில் வைகோ தோத்து போனார். 98 அதிமுக போனார், 99 திமுக போனார். 2004 5 விஜயகாந்த் வந்தார்.
தெய்வத்தோடும் மக்களோடும் கூட்டணினாரு. 2006 தனிச்சு போட்டி போட்டாரு. 2009 தனிச்சு போட்டி போட்டாரு. 2011 அதிமுக போயிட்டாரு. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி வந்தாரு. அன்புமணி வந்து 2016 தனிச்சு போட்டி போட்டாரு. கடந்த கால தவற செய்ய மாட்டோம் தோத்து போனார். 2019 அதிமுக போயிட்டார். கமலஹாசன் வந்தார் 2018, 19 தனிச்சு போட்டி, 21 தனி அணி, 24 திமுக போயிட்டார். இடதுசாரிகள் விசிகா அவங்க மக்களை கூட்டணி கட்டமைச்சாங்க. அந்த தேர்தலில் 16 தேர்தலில் தோத்த உடனே சிதறி போச்சு கூட்டணி. இப்படி எல்லா கட்சிகளும் மாற்றம்ங்கிற முழக்கத்தை வச்ச கட்சிகள் 2 தேர்தலை தோத்து போனா ஒன்று சிதறி போகும், இல்லை என்றால் கூட்டணிக்கு போகும். ஆனால் 16 ஆண்டு காலம் 2016, 19, 21, 24, 26 5 தேர்தல் காலம். 5 தேர்தல் காலத்தில் நாங்கள் வெற்றியை ஈட்டவில்லை. நாங்கள் சிதறவும் இல்லை, பதறவும் இல்லை. கட்சியோட தொண்டர்கள் வந்து கூட்டணிக்கு போகலாம் என்று சொல்லவும் இல்லை. நாம கூட்டணி குறித்து யோசிக்கலாம் எங்கள் அண்ணன் சொல்லவும் இல்லை. ஏன்னா நாங்கள் சாமரசம் என்ற ஒன்றை தன் வாழ்நாள் முழுமைக்கும் செய்யாத ஒப்பற்ற தலைவனின் பிள்ளைகள். 15 ஆண்டு காலம், 16 ஆண்டு காலம் மக்களுக்காக களத்தில் நாம் தமிழர் கட்சி புறக்கணித்து விட்டு எந்த தத்துவமும் இல்லாத தற்கொலை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்தீங்க. பெண்ணாய் போச்சு. விஜயை பார்த்து பல பேர் கிளம்புறான். தனுஷ் நான் வந்தே திருவேன் கட்சி அமைப்புங்கிற தனுஷ். லாரன்ஸ் நானும் அரசியல குதிக்க போறேன். அந்த பக்கம் விசாலு நான் குதிச்சிட்டேன். ஏன்? ஏன்னா ஆட்சியை பிடிக்கிறது இவ்வளவு எளிதா? மக்களுக்காக பேச தேவையில்லை, போராட தேவையில்லை, கருத்தை சொல்ல தேவையில்லை, தத்துவத்தை விளக்க தேவையில்லை, ஊடகத்தை சந்திக்க தேவையில்லை, எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. ரொம்ப எளிதா இருக்கே. அப்ப நாமளும் வந்துடலாம். ஏன்? பல பேருக்கு ஆசை பிறக்கிறது. அதுக்கு காரணம் இந்த கேடுகட்ட கட்சிக்கு வாக்கு செலுத்திய மக்கள் தான். நாம் தமிழர் கட்சிக்கு என்ன வீழ்ச்சி? நாங்கள் வீழ்ச்சியில் இருந்தால் நாங்கள் பிறந்தோம். 2009 மே 18 2 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்து விட்டு அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து போனது. நாங்கள் விடுதலை புலிகளை வீழ்த்தி விட்டோம், தமிழர்களை கொன்று குவித்து விட்டோம். உங்கள் புலிக்கொடியை இறக்கி விட்டோம், உங்கள் தேச கனவை நாங்கள் நொறுக்கி விட்டோம் என்று சொல்லி உங்கள் தலைவன் பிரபாகரனை நாங்கள் வீழ்த்தி விட்டோம், கொன்றளித்து விட்டோம் என்று சொல்லி அந்த உடலை காட்டி சிங்கள நாய்கள் கொக்கரித்தது 2009 மே 18. உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழன் கூனி குறுகி போனான், கண்ணீர் வலிச்சான், ஐயோ எல்லாம் போச்சேன்னு கதறினான். நாங்கள் வீழ்ந்து விட்டோம் என்று உலகம் நினைத்தது. சிங்கள பேரணவாதம் கருதியது, இந்திய வல்லாதிக்கம் கருதியது. நாங்கள் வீழ்ந்து விட்டோம் என்று எந்த மே 18 சொன்னார்களோ அதே மே 18 குறிவைத்து எங்கள் பாட்டி கண்ணகி நீதியட்ட மதுரை மாநகரில் 2010 ஆண்டு யாதும் ஊரே யாவரும் கேள் என்று உலகை உறவென்று கருதினோம். எங்கள் இனம் அழித்தொழிக்கப்படுகிற வேளையில் அதை கேட்க நாதியிலே என்று நீதியேற்று தொடங்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்கள் வீழ்ச்சியில் பிறந்தோம். போதை பழக்கத்துக்கு எதிராக நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். போதை பழக்கத்துக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது யார் வேலை? எந்தவித அதிகார வலிமையும் இல்லாத அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், அதோட வேலை விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. அரசின் வேலை என்ன? போதைப் பொருட்கள் இல்லாத சமூகம் படைப்பது. எங்கேயுமே கஞ்சா கிடைக்காது, அபின் கிடைக்காது, குட்கா கிடைக்காது, எந்த போதைப் பொருளும் கிடைக்காதுன்னா அதை எப்படி பயன்படுத்துவான், எப்படி பாவிப்பான்? நீ எதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற? போதைப் பொருட்களை முற்றாக ஒழிக்கும் அந்த அரசு. நாடு முழுக்க சொல்லு, ஒரு பொது தொலைபேசி கொடு, போதைப் பொருளை விற்பனை பண்ற மாதிரி கண்டறிஞ்சீங்கன்னா, போதைப் பொருளை பயன்படுத்துற மாதிரி கண்டறிஞ்சீங்கன்னா தகவல் சொல்லுங்க. நாங்க உங்களோட விவரங்களை பாதுகாப்பா வைப்போம், உங்களுக்கு தக்க சன்மானம் தருவோம்னு அறிவி. நாடு முழுக்க ஒரு பொது அறிவிப்பு, போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக செய்தி தெரிந்தால் தகவல் சொல்லலாம்னு அறிவி. போர்க்கால அடிப்படையில் நாடு முழுக்க படைகளை உருவாக்கு, கண்காணிப்பு படை, உளவு படை போல உருவாக்கு. எங்க போதைப் பொருள் உழவுது, எங்க தடுக்கப்படுது, எங்க எடுக்கப்படுது எல்லாத்தையும் கண்டறி. எதையுமே செய்யாம மராத்தான்ல ஓடுவாராம், போதையை விடு விளையாட்டு இடும்பாராம், போதை ஒளிஞ்சிருமா. யாரை ஏமாத்த இந்த வேலை?
ஏன் போதையை ஒழிக்க மாட்டான்னா, போதையை போட்டவன் சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருக்கான். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பார்க்க போறாரு ஒருத்தர், கில்லி சரத்து பார்க்க போயிட்டு அங்க விளையாட்டு போயிட்டு இருக்குது. இங்க பார்த்தா பொடியை நுழைக்கிட்டு இருக்கிறாரு. அதை எடுத்து காணொலியா எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறாரு. இப்ப அது கேள்வி ஆன உடனே, அதாவதுங்க நான் போதை பொருள் நான் நுணுக்கல, குழந்தைக்கு காய்ச்சல் கேட்ட உடனே படுதி வச்சு போயிட்டேன். அதனால மாத்திரைய பொடி பொடியா நுணுக்கி குழந்தைக்கு கொடுத்தேன். அந்த காணொலியில குழந்தையவே காணுமே, அந்த குழந்தைய நான் தாங்க. 19 வயசு பிள்ளை அமுதன் அந்த தம்பி, கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒரு எளிய பின்புலம் கொண்ட கல்வியின் வாசனை அறியாத ஒரு தலைமுறையிலிருந்து வந்த பிள்ளை, முதல் தலைமுறை பட்டதாரியா உருவான பிள்ளை. அவன் அந்த ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் தகவல் சொல்றான். யார் யார் போதைப் பொருட்களை பயன்படுத்துறான், யார் யார் போதைப் பொருட்களை விற்பனை பண்றான்னு அவன் தகவல் சொல்றான். அவன் தகவல் சொன்ன காரணத்துக்காகவே அவன் கொலை செய்யப்படுறான். அதுவும் ராஜ்மோகன், நம்ம அன்புக்குரிய அண்ணன் ராஜ்மோகன் மனசாட்சியை தொலைச்சு விட்டு அப்படி அமைச்சர் பதவி என்ன சாதிக்க போறீங்க? இப்படி ஒரு பொழப்பா? அவர் சொல்றாரு கோஷ்டி பூசல். மாணவர்கள் இருக்கிறாங்க 40 பேரு, சரிவாதே 20 பேரு, 20 பேர் பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிறான். இல்ல 20 பேரு ஒரு 10 பேரு 10 பேரு பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிறான், அது கோஷ்டி பூசல். ஆனா 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை தாக்குறான் கொள்றான்னா அது எப்படி கோஷ்டி பூசலா இருக்கும்? 20 பேர்ல ஒருத்தனு கூட ஐயோ பாவமே அவன் தாக்கப்படுறானுங்க என்ன ஏன் பிறக்கல எவனும் சாதாரணமா இல்ல. எல்லாம் போதை, கஞ்சா போதை. அந்த கஞ்சா போதையை போட்டுட்டு ஒரு 19 வயசு பிள்ளைய அடிச்சே கொண்டுட்டேன். இத அந்த அந்த கல்லூரி நிர்வாகம் மூடி மறைக்குது. தம்பி கூட சொன்னாரு, அங்க ஆணுரை இருக்குது, அங்க கஞ்சா பொட்டலம் இருக்குது, நீ மாணவர் விடுதி நடத்துறியா விபச்சார விடுதி நடத்துறியா? உன் கல்லூரி நிர்வாகம் ஒரு மாணவனை இழந்த பிறகு என்ன மாதிரி பதில் சொல்லுது? பாதிக்கப்பட்டவனை குற்றவாளியா சித்தரிக்கிற. அவன் இறந்து போயிட்டான், ஒரே பிள்ளை இழந்து தாய் தந்தையர் தவிக்கிறாங்க. அந்த தாய் தந்தையர் இன்னும் 40 ஆண்டு காலம் வாழணும்னா எந்த பிடிமானத்தில் வாழ்வாங்க? எந்த பிடிமானத்தில், எந்த நம்பிக்கையில வாழ்வாங்க? இனிமே வாழ்க்கை என்ன இருக்கு? ஒரே மகன், அந்த மகனுக்காக வாயை கட்டி வயத்தை கட்டி ஒருவேளை ஒழுங்கா சாப்பிடாம சிறுக சிறுக பணத்தை சேகரிச்சு ஒரு பெரிய பொறியியல் கல்லூரிக்கு கொண்டு போனோம்னா அவனை படிக்க வச்சோம்னா பெரிய ஆளாயிருவான். நம்ம தலைமுறை தழைச்சிரும், நம்ம வாழ்வு செழிச்சிரும் நம்பிக்கையோடு கள்ளக்குறிச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு அனுப்பி வச்சா அவன் நல்ல பிள்ளையா போதை பொருட்களை பயன்படுத்த உங்க வார்த்தை சொல்லிட்டான். அதுக்கு 20 பேர் அடிச்சு கொள்றான்னா அதை இந்த சமூகம் பாதிக்கப்பட்டவனை குற்றவாளியாக்கி அவன் தான் தப்பு பண்ணான்னு அவன் மேலே தூக்கி பழிய போறதா எந்த விதத்துல நியாயம்? நாதியற்ற இனம் தமிழினம். உங்களை அடிச்சாலோ மிதிச்சாலோ கொன்னாலோ கேட்க நாதி இல்ல. மீன் பிடிக்க போறோம் தினந்தோறும் ராமேஸ்வரத்துல அல்லது நாகப்படத்துல மீன் பிடிக்க போறப்ப நடுக்கடல வச்சு அடிக்கிறான், உதைக்கிறான், கொலை பண்றான். 800 மீனவனை கொண்டிருக்கான் நடுகு கடல்ல வச்சு. இதுவரைக்கும் கேட்க நாதி இல்ல. 2 மலையாளிகள் 2 மலையாளிகளை கடற்கொலை நினைச்சு இத்தாலி கடற்படை கொன்றது. 2 பேர் கொலை செய்யப்பட்டதுக்காக கேரள அரசு இத்தாலியோட பிடரி முடியை பிடிச்சு இழுத்துட்டான். பன்னாட்டு நீதிமன்றம் போயிட்டான், சர்வதேச நீதிமன்றம். எப்படியா என் நிலத்தோட மகனை கொள்ளலாம்ட்டு 2 பேர். ஆனா 800 மீனவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். நடுக்கடல வச்சு தாக்குறது, சித்திரவதை பண்றது, என்னென்ன கொடுமை இருக்கோ அத்தனை கொடுமையும் பண்றது. எத்தனை மீனவர் செத்து போனார்கள் நடுக்கடலுக்குள்ள. எந்த அரசு தடுத்தது? எந்த அரசு வெகுண்டெழுந்தது? ஒண்ணும் இல்ல. 2015 ஆந்திர காட்டுக்குள்ள திருப்பதிக்கு அருகாமையில வனப்பகுதிக்குள்ள வச்சு 20 தமிழனை காக்கை குருவியை சுடுது போல சுட்டு கொன்னான். அதுக்கு சொன்ன காரணம் செம்மரக்கட்டையை கடத்த வந்த கடத்தல்காரர்கள். ஆனா கடைசி அந்த புகைப்படத்தை பார்க்கிறப்ப அந்த கொலை செய்யப்பட்ட தமிழர்களோட கால்கள்ல எண்கள் போடப்பட்டிருக்கு, 1 2 3 4.
ஏன்னா ஏற்கனவே கொன்னுட்டு பிணவர்களை கொண்டு அடுக்கி வச்சுட்டு திரும்ப கொண்டாந்து அங்க போடுறேன். இப்ப இந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டாங்கல்ல, அவங்க உடைமைகள்னு காட்டப்படுது. அதுல பார்த்தா ஒரு புது ரப்பர் செருப்பு இருக்கு, புது ரப்பர் செருப்பு. ஏன்னா இது திட்டமிடப்பட்ட படுகொலை, அதுவும் தமிழங்கிற காரணத்துக்காக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை. காவிரியில தண்ணி கட்டு போராடுகிற போதெல்லாம் கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழ்னா அடிச்சு உழப்பான். நடக்குது இல்ல. 91 காவிரி நடுவு மன்றம் இடைக்கால தீர்ப்பை அமல்படுத்த சொல்லி தமிழ்நாட்டில் போராட்டம் அடித்த போது கர்நாடகாவில் வாழ்ந்த தமிழர்களை துரத்தி அடித்தான். நூற்றுக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவிச்சான். பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு விரட்டி விட்டான். தமிழ் பெண்களை மாணவங்க படுத்தினான். 91 2014-15 50 கேபிஎன் பேருந்துகளை வந்து கர்நாடகா நடுச்சாலை வச்சு கொளுத்தினான். என்ன செய்ய முடிஞ்சு? நாளைக்கு மேகதாது அணை கட்ட கூடாது என்று தமிழ்நாட்டில் போராட்டம் வெடிக்கிற போது கர்நாடகாவில் இன கலவரம் வெடிக்கும். நடக்குதான் பாருங்க. ஏன்னா அவனுக்கு தெளிவா தெரியும் தமிழன்னா அடிக்கணும். அத சிந்திச்சு பாருங்களேன். தம்பி பேரறிவாளன் குறிப்பிட்டு சொன்னது போல 2023 மார்ச் மாசம் பீகார் சட்டமன்றத்தில் பாஜக வந்து ஒரு குரலை எழுப்புது. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பீகாரிகள் தாக்கப்படுறாங்க, கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்படுறாங்க, அவங்க அச்சுறுத்தப்படுறாங்க, அவங்க பாதுகாப்பா வாழல. அப்ப தமிழ்நாட்டில் பீகாரிகள் கொலை செய்யப்படுறப்ப பீகாரில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் வேடிக்கை பார்க்கிறாரு. அப்படின்னு பாஜக எதிர்கட்சியான பாஜக பீகார் சட்டமன்றத்தில் குரல் எழுப்புறேன். ஒரு அமளி துமளி ஆகி பெரும் கூச்சலாகி நிதிஷ்குமாரை வந்து ராஜினாமா பண்ணிட்டு போங்கிறான். ஒரு கட்டத்தில் ஒரு ஒருமித்த முடிவுக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு கூட்டுக்குழு அனுப்பணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. கூட்டுக்குழு அனுப்பணுங்கிற முடிவெடுத்து 4 பேர் கொண்ட குழு வந்து தமிழ்நாட்டுக்கு வருது, பீகார்ல இருந்து வருது. ஆனா தமிழ்நாட்டில் பீகார்கள் கொலை செய்யப்பட்டாங்களான்னா இல்ல, அது அப்பட்டமான பச்சை பொய். அது வந்து ஒரு வதந்தி, ஒரு புரளி, ஒரு பொய். ஆனால் பொய் செய்திக்கு கூட்டுக்குழுவை பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புறேன். அனுப்புன உடனே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது? இங்க கோயம்புத்தூர், சென்னை, திருப்பூர் போன்ற தொழில் நகரங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்களை பார்த்து இந்தியில துண்டறிக்கை கொடுக்குது. யாரு? காவல்துறை, மாவட்ட ஆட்சியர்கள் இந்தியில துண்டறிக்கை கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. ஒரு பொது தொலைபேசி எண் கொடுத்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு பீகார்காரர்களுக்கு கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம பீகார்காரர்களை வச்சு வேலை வாங்குறாங்க பாருங்க. இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் அவங்களோட அவசரமா கூட்டம் போடுறாங்க. அடுத்ததாக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் உடனடியா சொல்றாரு, பீகார் தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சியில வந்து முக்கிய பங்காற்றுறாங்க, அவங்களோட பாதுகாப்பு முக்கியமானது, இங்க அங்க எந்த தீங்கு வராங்க பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதுக்கு ஒரு நிதிஷ்குமாருக்கு தொலைபேசியில கூப்பிட்டு இங்க பீகார்காரங்க பாதுகாப்பா இருக்காங்கிற உத்தரவாதத்தை தொலைபேசியே கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு பீகார் தலைவர்கள் பாட்னாவுக்கு கிளம்பி போய் தமிழ்நாட்டில் பீகார்காரங்க நிலைமை என்னங்கிற அறிக்கையை தாக்கல் பண்றாரு நிதிஷ்குமார்ட்ட. ஒரே ஒரு வதந்திங்க, தமிழ்நாட்டில் ஒரு பீகார்காரன் கொலை செய்யப்பட்டாலும் ஒரு வதந்தி, ஒரு வதந்திக்கு சட்டமன்றம் குலுங்குது. நிதிஷ்குமார பதவி விலகி போங்கிறான். அங்கேருந்து கூட்டுக்குழு வருது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க அரசு எந்திரம் பீகார் தொழிலாளர்களுக்காக வேலை செய்யுது. ஒரே ஒருத்தன் கொலை செய்யப்பட்டான்னு ஒரு வதந்திக்கு. ஆனா 3 தமிழன் கொலை செய்யப்பட்டான். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கண்டிச்சாரா? TK சிவகுமார் சொல்றாங்க. TK சிவகுமார் என்ன சொல்றான்? இது எங்க மாநில விவகாரம், நீ உன் வேலையை பாரு, எங்க மாநில நிர்வாகத்தை தள்ளக்கூடாதுங்கிறான். 3 தமிழர்களை கொன்றளித்து விட்டு ஆணவத்தோட அகம்பாவத்தோட பேசுறான் TK சிவகுமார். அந்த நாயோட புகைப்படத்துக்கு செருப்பு மாலை போட்டா இங்க இருக்கிற காவல்துறைக்கு எதுக்குள்ள ரோசம் வருது? எங்க செருப்புக்கு அவமானம்டா. அவன் படத்துக்கு செருப்ப போட்டோம்னா. நாடு சுதந்திரம் அடைஞ்ச நாடு ஆகஸ்ட் 5 முன் வரிசையில திருசா எதுக்காக உட்கார வச்ச? எதற்காக உட்கார வைத்தாய்? நீ நாட்டுக்கு என்ன சொல்ல வர்ற? என்ன சொல்ல வர்ற? என்ன சொல்ல வர்ற? திருசாவை பார்த்துக்க, அந்த மேடத்தை கவனிச்சுக்க. அவங்க ஒரு அதிகார மையம். எது? IPS அதிகாரி, IAS அதிகாரி நிக்கிறாங்க. திருசா மேடம் உட்கார்ந்து இருக்காங்க.
தங்க தாரகை இல்ல. யார பத்தி வேணாலும் பேசுங்க. விஜயை பத்தி கடுமையா பேசுறான், கண்டுக்காத விட்டு. முசி ஆனந்த கழுவி ஊத்துறான், கண்டுக்காத விட்டு. ஆதவர்ஜுனா முதல் போட்ட அமைச்சர், அவரையும் விமர்சிக்கிறான், கண்டுக்காத விட்டு. திசா பேசுறான், தங்க தாரகையை பேசுறானா வழக்க போடு. கேடுகட்ட நிலைமை. அன்பு மக்களே, ஒரு நடிகனுக்கு ஓட்டு போட்டு எங்க கொண்டாந்து வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டை? திரிஷாவுக்கு தமிழ்நாட்டை ஆள ஆசை வந்துருச்சு. அவங்களே சொல்றாங்க பழைய காணொலியில, எனக்கு முதலமைச்சர் ஆகணும். நீங்க போய் கேரளாவில் ஆகுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. தமிழ்நாட்டிலே ஆசைப்படுறீங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகுதுங்க. ஒரு அம்மா சொல்லுது, அவர் ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க, அவர் முதலமைச்சர் இருந்தா போதும், அவரை நாங்க பார்த்தா போதும். என்ன கொடுமை பாருங்க. இல்ல அவர் முதலமைச்சர் இருந்தா போதுமா? 100 நாள் தானே இருக்கு, 100 நாள் தானே, 4 வருஷம் 9 மாசம் இருக்கு. நாம் தமிழர் கட்சி தொடக்கத்தை சொல்றோம், அது விஷம், வாயில வைக்காதன்னு. இல்ல நான் குடிச்சே தருவேன், சர்பத்து மாதிரி தெரியுங்க. இன்னும் 6 மாசத்துல தொண்டையை கவும். லைட்டா தொண்டையை கவுதாடா, விஷம்னா அப்படிதாங்க இருக்கும். ஒரு வருஷத்துல சோழி முடிஞ்சிடும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க மக்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல, எந்த பாதகமும் விளைவிக்கல. நாங்க மக்களுக்கு தான் எதுவும் பண்ணல. ஒரு இடத்துல வெற்றி பெறல, சட்டமன்ற உறுப்பினரோ பார்லிமெண்ட் உறுப்பினரோ எதுவும் இல்ல. மனம் நிறைவா நிம்மதியா துடிவோடு நிக்கிறோம். நீ 108 இடம் ஜெயிச்சும் கதற, புலம்புற, கண்ணீர் வெடிக்கிற, ஐயோ பேசுறானே. பேசுவோம்டா, பேசுவோம். நீ விஜய் கரிஸ்மாட்டிக் லீடர், கரிய பூசாம விட மாட்டோம். நீ இந்த நாட்டில் தேசிய கட்சிகளோட ஆட்சியை வீழ்த்தி ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்ததுன்னா அது அண்ணா தலைமையிலான திமுக தான். 1967 காங்கிரஸை வீழ்த்தி அண்ணா ஆட்சியை பிடிக்கிறாரு. அண்ணா முதலமைச்சராக பதவியேற்க போறாரு. அண்ணா முதலமைச்சராக பதவியேற்க போறப்ப கார்ல ஏற போறாரு. அண்ணாவோட மனைவி ராணி தூரத்துல காத்து கிடக்கிறாங்க. தன் கணவர் தன்னையும் கூட்டு போவாரு, அவரு முதலமைச்சரா பதவியேற்கிறத நாம பார்க்கலான்ட்டு. அண்ணா கூட்டு போகல, கார்ல ஏறாரு. தொண்டர்கள் சொல்றாங்க, அண்ணியும் கூட்டு போகலாம்ல, நீங்க முதலமைச்சர் ஆகிறத பாக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்காதான்னு கேக்குறாங்க. அதுக்கு அண்ணா சொல்றாரு, கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடையே இடைவெளி வேணும், கொண்டாந்து திணிக்க கூடாது, குடும்பத்தை கொண்டாந்து திணிக்க கூடாதுன்னு தன் மனைவியை கூட தான் முதலமைச்சரா பதவியேற்ற நிகழ்வுல அழைத்து போக மறுத்த அறிஞர் அண்ணா பிறந்த நிலத்துல திரிஷாவை முதல் வயசுல உட்கார வச்சிருக்காரு விஜய். என்னென்ன கரும சண்டாலத்தை அந்த நாடு பார்க்க போதோ தெரியல. எப்படி பாருங்க, காவிரியில தண்ணி வரல அப்படின்னு விவசாயிகள் போராடுறாங்க, மேகதாதுல அணை கட்ட கூடாதுன்னு போராடுறாங்க. என் அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் ஒரு முடிவை எடுத்தார். நான் கர்நாடகாவுக்கு போறேன், கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு. எதற்காக பேச்சுவார்த்தை நடத்தணும்? அதுக்கு சட்டமன்றத்தில் விஜய் விளக்கம் கொடுத்தார். எந்தெந்த பிரச்சனையோ பேச்சு தீர்க்கிறாங்க, 2 நாட்டுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை கூட பேச்சு தீர்க்க முடியறப்ப இந்த பிரச்சனையை பேசி தீர்க்க முடியாதான்னு கேட்டார். அன்பு சொந்தங்களே, காவிரி சிக்கலை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாது. ஏன்னா 1970ஆம் ஆண்டு காவிரி சிக்கலை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாதுங்கிற நிலையை எட்டிட்டோம். பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாது என்கிற நிலையை எட்டிய பிறகுதான் தண்ணீர் தகராறு சட்டம் 1956 படி காவிரி நடுவமன்றம் அமைக்கப்படுது. காவிரி நடுவமன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு 91 கொடுக்கப்படுது. அதுல தமிழ்நாட்டுக்கு 205 டிஎம்சி தண்ணிய கர்நாடகா தரணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு 2007 இறுதி தீர்ப்பு 192 டிஎம்சி தண்ணிய தமிழ்நாட்டுக்கு தரணும்னு சொல்லப்படுது. திரும்ப 2018 அதை உச்சநீதிமன்றம் குறைத்து 177.25 டிஎம்சி தண்ணிய தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு தரணும் என்று சொல்லுது. இந்த 177.25 டிஎம்சி தண்ணிய எந்தெந்த மாதத்துல எவ்வளவு தரணும்னு அதை சொல்லுது. எது? காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்று குழு அது வரையறை செய்யுது. இதுல ஒருவேளை கர்நாடகால மழை பெய்யலன்னா இருக்கக்கூடிய தண்ணீர் வளத்தை நீங்க எந்த விகிதத்துல பிரிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா அவன் உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ நடுவமன்ற தீர்ப்பையோ காவிரி ஆணையத்தோட உத்தரவையோ எதையும் நான் கேட்க மாட்டேங்கிறேன். காவிரிங்கிறது கர்நாடகாவுக்கு மட்டும்தான் சொந்தம்ங்கிறேன்.
மேகதாதுல அவன் அணை கட்டினா இவ்வளவு ஆண்டுகளாக வெள்ள காலத்துல வடிகால் போல தமிழ்நாட்டை பயன்படுத்தி வந்தான். மழை அதிகமாக பொழிகிற போது வேற வழி இல்லாம தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறந்து விட்டான். மேகதாட்டுல அணை கட்டப்பட்டு விட்டால் முழுக்க காவிரிக்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் போயிடும். அப்ப பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாது என்பது சத்தியம். கருணாநிதி பேச்சுவார்த்தை நடத்தி, ஜெயலலிதா பேச்சுவார்த்தை நடத்தி, எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பேச்சுவார்த்தையும் தீர்வை தரவில்லை. எல்லோரும் ஒருமித்து சொன்னது பேச்சுவார்த்தை ஒருபோதும் தீர்வு இல்லை என்பதுதான். ஆனா விஜய் போய் கிளம்புறாரு, நான் பேச்சுவார்த்தை நடத்த போறேன். இவருக்கு காவிரியை பத்தி ஒரு இளவும் தெரியாது. இவரு போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்த போறாராம். எதுக்கு? அவர் அங்க போய் உட்காருவாரு, டி.கே. சிவகுமார் எதுக்கு உட்காருவாரு, அந்த புகைப்படம் வெளியாகும். வெளியான உடனே டி.கே. சிவகுமார் விஜய்க்கு குடிக்க தண்ணி வச்சாரு, காவிரியில தண்ணியை கொடுத்தாதான் நான் தண்ணியை குடிப்பேன்னு சொல்லிட்டாரு. தொண்டை தாகம் எடுத்தப்ப, நான் வறண்டு போனப்ப கூட தளபதி தண்ணியே குடிக்காம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. அவர் பாவம் என்னங்க பண்ண முடியும்? அவர் பேசினாரு, கெஞ்சினாரு, கதறினாரு, கர்நாடக அரசு தரல, இவர் என்ன பண்ணுவார் பாவம் என்று கேவலமான கருத்துருவாகம் செய்யறதுக்கு. நீ திரைப்படத்தில் பாக்குற விஜய், அந்த படத்துல வில்லனா ஒருத்தனப்பான்ல, அந்த வில்லனை விட 100 மடங்கு மோசமான மனநிலை கொண்ட ஆள் தான் விஜய். கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை கொடுத்தாரு. நாம் தமிழர் கட்சி தடுத்துருச்சுங்க. நாம என்ன சொல்றோம்? நீ அரசு வேலை தராத, நீ எல்லா குடும்பத்துக்கும் தலா 1 கோடி கொடுத்து தொழிலதிபரை மாத்தி விட்டு நாங்க வரவேற்கிறோம், இருகரம் கூப்பி வரவேற்கிறோம், உன்னை கொண்டாடுறோம், போட்டோம். அரசு வேலை கொடுத்தால் தவறான முன்னுதாரணமாக மாறி போகும். நாளைக்கு ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தின் போது நெரிசல்ல சிக்கி இறந்து போனா அந்த குடும்பத்தாருக்கு அரசு வேலை கிடைக்குமா? நாளைக்கு திமுக கூட்டத்தில், அதிமுக கூட்டத்தில், பாஜக கூட்டத்தில் யாராவது இறந்து போனா, கட்சி கூட்டத்துக்கு போய் இறந்து போன அந்த குடும்பத்தாருக்கு அரசு வேலை கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப இதையும் செய்யாது. அது அதிகார முறைகேடு என்று சொல்றோம். இல்ல, நீங்க பாதிக்கப்பட்டவங்க வயத்துல அடிக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், பாதிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, 41 பேர் இறந்து போனாங்க, நமக்கு தெரியும். அதே போல அந்த நெரிசல்ல சிக்கிக்கொண்டு காயம்பட்டவங்க மட்டும் 104 பேர், ஒருத்தர் 2 பேர்ல 104 பேர். அந்த 104 பேருக்கும் நாங்க தலா 2 லட்சம் தர்றோம்னு தாவேகா சார்பாக அறிவிக்கப்பட்டது. அடுத்த மாசம் கரூர் சம்பவம் நடந்து ஓராண்டாக போகுது. 2 லட்சம் தருவதாக சொன்ன விஜய் இந்த நொடி வரைக்கும் 1 ரூபாய் காசு தரல. ஏன் தரல? ஏன்னா அவங்களுக்கு காசு கொடுத்தா அது செய்தி இல்ல, அது வாத பொருள் இல்ல. எது நடந்தாலும் அரசியல் லாபரட்ட கணக்குத. சட்டமன்றம் நடக்குதா? பெரும் பெரும் பேரறிஞர்கள், தலைவர் பெருமக்கள், அறிஞர் அண்ணா, கண்ணியமிகு காகிதமில்லத், பெருந்தமிழர் ஜீவானந்தம் போன்ற பெரும் பெரும் தலைவர்களும் அறிஞர்களும் இருந்த அவையது. ஆனா சட்டமன்றத்தில் பார்த்தா சைகை பண்றாரு, அப்படி கையை காட்டுறாரு. அந்த காட்சியை கொண்ட திரைப்படத்தில் வைக்கிறாரு, ஜனநாயகன் படத்துல. நீ திமுகவை கிழிச்சு தொங்க விடு, திமுக விமர்சி, அம்பலப்படுத்து, திமுக கேள்விகள், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சட்டமன்றத்துக்கு ஒரு மாண்பு இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்கு. சட்டமன்றத்தில் பண்றதை கொண்ட திரைப்படத்தில் வைப்போம்னா இது அயோக்கியத்தனமா இல்லையா? சுயமா அவர் கம்பீரமாக போனார், கோட்டு சுட்டோட போனார். கோட்டு சுட்டு போடுறத சாதனை பேசுறானே. அன்பு மக்களே, 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராசர். காமராசர் ஆட்சி காலத்தில் தான் அத்தனை வளர்ச்சியும், தொழில் வளர்ச்சி, விவசாயத்தில் மறுமலர்ச்சி, பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் போனது, மதிய உணவு திட்டம் எல்லாம் கொடுத்தது காமராசர் பெருந்தலைவர். அவர் உடுத்தியது கதர் வேட்டி, கதர் சட்டை தான். பிரான்சுக்கு போறாரு காமராசர், பிரான்ஸ் குளிர் பிரதேசம், காமராசர் குளிரும் தாங்க மாட்டாருட்டு காமராசருக்காக பிரத்யேகமாக கோட் சுட்டு தைக்கப்படுது. ஆனா காமராசர் அந்த கோட் சுட்டை உடுத்தாம வேட்டி சட்டையிலே பிரான்சுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு போய் விருதுகளுக்கு காமராசர் இல்லத்துல, ஐயாவுடைய இல்லத்துல பாத்தீங்கன்னா காமராசருக்காக தைக்கப்பட்டு காமராசர் உடுத்தாத ஆடையும் போடப்பட்டிருக்கு. கோட் சுட்டு தன் வாழ்நாளிலே போட்டதில்லை காமராசர்.
அவர் முகப்பொடிவு இல்ல, வசீகரம் இல்ல, கரிஸ்மாட்டிக் இல்ல, ஆனா மக்களுக்கு ஒன்னா களத்துல அந்த தலைவன். ஆனா இப்படி இருக்காரு. அப்படி விஜய் எப்படி இருக்காரா? எதை பத்தியும் கண்டுகொள்ள மாட்டார். ஆனா மேடையிட்டா எழுதி கொடுத்த வசனத்தை எவ்வளவு ஏற்ற இறக்கமா பேச முடியுமோ, உணர்ச்சி பொங்க சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லுவார். என்ன சொன்னாலும் கைதட்ட ஒரு கேவலங்கிட்ட கூட்டம் இருக்குல்ல. தற்குறிங்கிற வார்த்தையை உலகம் முழுக்க பிரபலமாக்கியது தாவேக்காங்கிற கட்சி. அதுலயும் ஒப்பாளிங்கிற கலை அழிஞ்சு வரக்கூடிய ஒரு கலை. அந்த கலையை மீட்டுவாக்கம் பண்ணி மேடையில் அரங்கேற்றம் பண்ற ஒரே தலைவர் விஜய் தான். ஐயோ சதி பண்றாங்க, சதி பண்றாங்க, ஐயோ சதி பண்றாங்க, பழி போடுறாங்க, பழி போடுறாங்க. யார் பழி போட்டா? யாரும் இங்க பழி போடல அவர் மேல. கரூர்ல 41 பேர் செத்து விழுந்தப்ப அவர் என்ன சொன்னார்? என் மேல பழி போடுறாங்கன்னு. விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொன்று குவித்தார் என்று சொன்னால் பழி போடுவது. நாங்க பழி போடல, உங்களால விபத்து நேர்ந்துருச்சு, விபத்துக்கு பொறுப்பேறுங்கிறோம். ஆனால் பொறுப்பேற்க சொன்னா பழி போடுறாங்கிறது. மின்சாரம் தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு. ஏன் மின்வெட்டுன்னு அமைச்சருக்கே தெரியல. நிர்மல்குமார் ஒரு அதி புத்திசாலி. ஏன்னு கேட்டா சாட்சி வீட்டுல போய் கேட்கிறாங்க, என்ன சொல்றது, ஏதாவது சொல்லு. அது ஒரு நாள் ஒண்ணு சொல்லுது, 2வது நாள் இன்னைக்கு என்ன சொல்றது, இதோட போறியா இல்ல வண்டையே கேட்கவான்னு கேக்குது. சாட்சி வீட்டுல கேட்டுட்டு அப்புறம் சொல்றது இல்லங்க. அதாவதுங்க, ஏன் மின்வெட்டு ஏற்படுதுன்னா பீஸ்களில புடிஞ்சு போறாங்க சமூக விரோதிகள். எப்ப புடிங்கிட்டு போனாங்க? காலையில. கரண்ட் எப்ப போச்சு? ராத்திரி. சரி, புடிங்கிட்டு அப்படியே போயிடறானா? புடிங்கிட்டு போய் அங்கனே உட்கார்ந்துறானா? கழட்டி மாட்டுவோம்னு. ஏன்டா விட்டு விட்டு போகுது? தெரியாது, எதுவும் தெரியாது, தெரியாது. ஆனா கதையா சொல்றது. இப்ப பார்த்தா மின்சாரமே தட்டுப்பாடெல்லாம் வருது. எல்லா வீட்டுக்கும் பார்த்தா கரண்ட் பில்லு தாறுமாறா ஏறுது. 8,000 ரூபாய் கட்டினவன் 20,000 ரூபாய் கட்டுறான், 20,000 ரூபாய் கட்டுறவன் 50,000 ரூபாய் கட்டுறான். ஐயோ ஏறிச்சேங்கிறான். ஏறினா ஒரு பட்சம் இல்ல, பக்கத்துல உட்காந்து விசில் அடி. கரண்ட் இல்ல, காத்து வரல, நின்றா விஜய்க்கு விசிறி ஆச்சு, உட்காந்து விசிறியை வச்சு விசிறு. அனுபவிச்சுதான் ஆகணும், வேற என்ன பண்றது? அன்பு சொந்தங்களே, வாக்குரிமைங்கிறது மகத்தான உரிமை. நாம கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்குறோம், பொருள் தரமா இல்லைன்னா நாம கேரண்டி வாரண்டிங்கிறோம். நாம மாட்டு பொருளை வாங்கி கொள்ள முடியும், இல்ல அந்த பொருளை சரி பண்ணிக்க முடியும், வாய்ப்பு இருக்கு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள. ஆனா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தானே ஆட்சிக்கு 3 மாத காலம் கேரண்டி, நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க அப்படின்னு எந்த உத்தரவாதமும் இல்ல, மாற்ற முடியாது. ஒரு முறை வாக்கு செலுத்தி விட்டால் 5 ஆண்டு காலம் இதுதான். ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன், தவறுதெல்லாம் தாவேக்காக ஓட்டு போட்டேன் நீங்க நினைச்சா கூட அந்த தவறை சரி பண்ணிக்க உங்களுக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்படும். இனிமே நாம் தமிழர் கட்சிக்கு வீழ்ச்சியாங்கிறான். நாம் தமிழர் கட்சிக்கு வீழ்ச்சி இல்ல, இது மக்களுக்கான வீழ்ச்சி. இதே தாவேக்காவோட ஆட்சி காலத்துல பெரியபாளையம் கும்மிடிப்பூண்டி பக்கம் பெரியபாளையத்துல 18 பெண் தொழிலாளர்கள் அமோனியா வாயு வெளிப்பட்டு இறந்து போறாங்க. 18 பேர். அங்க போய் எந்த அமைச்சரும் பார்க்கல. இறந்து போன உடம்ப பார்த்து யாரும் கண்ணீர் வெடிக்கல, ஆனா படத்தை பார்த்து கண்ணீர் வெடிக்கிறேன். இங்க வந்தான எத்தனை அமைச்சர் வந்தாங்க? ராஜ்மோகன் வந்தார? எத்தனை அமைச்சர் பார்த்தா? ஒரு அமைச்சரும் வரல. இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு விக்னேஷ், நிதானமா பேசுவாப்ல, ஆனா போதைய வளர்ப்பாப்ல. என்ன சொல்றாரு? நாங்க டாஸ்மாக்ல புதிய சிஸ்டம் கொண்டு வர்றோம், இனிமே சரக்கு இருக்கா இல்லையா நீங்க கடையில போய் கேட்க தேவையில்லை, சரக்கு அடிச்சுன்னு தோணுச்சுன்னா வீட்டிலே உட்காந்துட்டு போட்டு பாருங்க, நெட்ல எந்த சரக்கு வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாங்கிறப்பல. இது மதுவை ஊக்குவிக்குமா, மதுவிலக்கை நோக்கி இந்த சமூகத்தை கொண்டு போகுமா? அப்ப எதை பத்தியும் எந்த கவலையும் இல்லாத ஆட்சியாளர்கள். ஆனா ஒவ்வொருத்தரும் கிளம்பிடுவான், நான் ஆய்வு பண்ண போறேன். திருவேகண்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் போய் லாரிய பார்த்து, லாரியில டயர் இருக்கு ரவுண்டா இருக்கு, அதெல்லாம் கருப்பா இருக்கு, ஏன் வட்டமா இருக்குது, அது சதுரமா இருந்த அண்ணன் ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ. அந்த பக்கம் அன்பு தம்பி ரமேஷ், ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஒரு கடைக்குள்ள போந்துகிட்டு,
இது என்ன முறுக்காது? இது முறுக்காது. இது எப்படி நான் முறுக்கு நம்புறது? ஆய்வு ஆய்வு ஐன்ஸ்டீன் என்ன ஆய்வு பண்ணாரு, நியூட்டன் என்ன ஆய்வு பண்ணாரு, இதுதான் தலை சிறந்த ஆய்வு. ஆய்வு பண்றது எதுவுமே தேவையில்லை, ஒரு கேமரா மட்டும் போதும். கேடு கட்டவங்க கையில நாட்டா கொடுத்துட்டாங்க.